வணக்கம். மட்டுநகர் மறைமாவட்ட மறையறிவு செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை கிளமெண்ட் அன்னதாஸ் அடிகளார். செய்தி வாசிப்பவர் நான் நதியா அருணா. நான் ஆன்டமரின் ஸ்பெக். முதலில் தலைப்புச் செய்திகள். தாளன்குடா புனித திருமுழுக்கு யோவான் ஆலய மறைக்கல்வி மாணவர்களுக்கு 9/11/2025 அன்று முதல் நன்மை திருவருட்சாதனம் வழங்கப்பட்டது. கல்குடா தூய நல்லாரோக்கிய அன்னை ஆலய பங்கு பணித்தளத்துக்குட்பட்ட கோரக்கல்லிமடு தூய பிரான்சிஸ் சவேரியார் ஆலய திருவிழாவானது 7/12/2025 அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் மூத்த குருவாகிய அருட்தந்தை சாந்தன் இம்மானுவேல் அடிகளார் 6/12/2025 அன்று இறைபதமடைந்தார். மட்டக்களப்பு மறைமாவட்ட கத்தோலிக்க இளைஞர் சம்மேளனத்தினரால் நாட்டில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலருணவு பொருட்கள் 7/12/2025 அன்று சேகரிக்கப்பட்டது. ஐத்தியமலை தூய சதா சகாய அன்னை திருத்தல பிள்ளைகளுக்கு 14/12/2025 அன்று முதல் நன்மை உறுதி பூசுதல் திருவருட்சாதனம் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் தேசிய நத்தார் விழாவானது 20/12/2025 அன்று மட்டக்களப்பு சார்ல்ஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. சத்திரக்கொண்டானில் புனித சூசையப்பர் சிறிய குறுமடத்திற்கான புதிய கட்டிடம் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டைகை அவர்களினால் 20/12/2025 அன்று ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தின் நத்தார் நள்ளிரவு திருப்பலி மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. தொடர்வன விரிவான செய்திகள். தாளன்குடா புனித திருமுழுக்கு யோவான் ஆலய மறைக்கல்வி மாணவர்களுக்கு 9/11/2025 அன்று முதல் நன்மை திருவருட்சாதனம் வழங்கப்பட்டது. குணமளிக்கும் இயேசு சபை துறவிகளான பங்குத்தந்தை மார்ஷல் அடிகளாரும் மற்றும் உதவி பங்குத்தந்தை அன்பு அடிகளாரும் இணைந்து முதல் நன்மை திருவருட்சாதனத்தை 24 பிள்ளைகளுக்கு வழங்கி வைத்தனர். 8/11/2025 அன்று தனது 8வது குருத்துவ நாளை நினைவு கூர்ந்த பங்குத்தந்தை மார்ஷல் அடிகளாரை சிறப்பிக்கும் வகையில் இந்த நற்கருணை விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்திருப்பலியில் அருட்சகோதர சகோதரிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கல்குடா தூய நல்லாரோக்கிய அன்னை ஆலய பங்கு பணித்தளத்துக்கு உட்பட்ட கோரக்கல்லிமடு தூய பிரான்சிஸ் சாவேரியார் ஆலய திருவிழாவானது 3/12/2025 அன்று ஆரம்பமாகி 7/12/2025 அன்று காலை 7 மணிக்கு பங்குத்தந்தை நோட்டன் ஜோன்சன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மிகவும் விமர்சையாக இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியினை மட்டக்களப்பு மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் ஒப்புக்கொடுத்தார். திருவிழா திருப்பலியில் 5 பிள்ளைகள் முதல் நன்மை திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர். பல பங்குகளிலும் இருந்து வருகை தந்த இறை மக்கள் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டனர். 6/12/2025 அன்று சனிக்கிழமை மாலை நற்கருணை வழிபாடு இடம்பெற்றது. நற்கருணை வழிபாட்டினை அருட்தந்தை நோட்டன் ஜோன்சன் அடிகளார் வழிநடத்தினார். அருட்தந்தை சாந்தன் இம்மானுவேல் அடிகளார் 6/12/2025 அன்று
தாண்டவன்வெளி புனித சூசையப்பர் வயோதிப இல்லத்தில் இறைபதமடைந்தார். அருட்தந்தை சாந்தன் இமானுவேல் அடிகளார் 10/2/1948 மன்னார் மாவட்டத்தில் அடம்பன் பிரதேசத்தில் உள்ள நெடுங்கல் எனும் கிராமத்தில் பிறந்தார். இவர் மறைந்த மைக்கேல் சாந்தன், மறைந்த மைக்கேல் மாரியாச்சி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். அடம்பன் பங்கிலேயே திருமுழுக்கு பெற்று அங்கேயே வளர்ந்து வந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியினை அடம்பன் மகா வித்தியாலயத்தில் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் துறவற குருத்துவ அழைத்தலை பெற்று யாழ்ப்பாணத்தில் தனது உயர்கல்வியினை பூர்த்தி செய்து கொண்டார். பின்னர் தான் இணைந்த துறவற சபையிலிருந்து விலகி திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்ட குருவாக வருவதற்கு மறைமாவட்டத்தில் இணைந்தார். அருட்தந்தை அவர்கள் குருவாகி 46 ஆண்டுகளுக்கு மேலாக திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டங்களில் பணியாற்றியுள்ளார். அவரது பூத உடலானது 7/12/2025 அன்று தாண்டவன்வெளி புனித சூசையப்பர் வயோதிப மட சிற்றாலயத்தில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு 8/12/2025 அன்று மட்டக்களப்பு ஆயர் இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. 9/12/2025 அன்று செவ்வாய்க்கிழமை தூய மரியாள் பேராலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு பிற்பகல் 2 மணியளவில் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு பின் ஆலையடிச்சோலை கத்தோலிக்க சேமக்காலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மட்டக்களப்பு மறைமாவட்ட கத்தோலிக்க இளைஞர் சம்மேளனத்தினர் மட்டக்களப்பு மறைமாவட்ட இளைஞர் சம்மேளன இயக்குனர் அருட்தந்தை ஆண்டனி டிலிமா அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலிலும் இயேசு சபை துறவியான அருட்தந்தை சொலமன்ராஜ் அடிகளாரின் வழிகாட்டுதலிலும் 7/12/2025 அன்று நாட்டில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலருணவு பொருட்களை மட்டக்களப்பு சார்ல்ஸ் மண்டபத்தில் சேகரித்தனர். சேகரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பொதி செய்யப்பட்டு 13/12/2025 அன்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ராளோடை கிராம மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஐத்தியமலை தூய சதா சகாய அன்னை திருத்தலத்தில் பிள்ளைகளுக்கு 14/12/2025 அன்று திருத்தல நிர்வாகி அருட்தந்தை ஜெரிஸ்டன் வின்சென்ட் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் முதன் நன்மை உறுதி பூசுதல் திருவருட்சாதனம் வழங்கி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் 12 பிள்ளைகளுக்கு முதன் நன்மை உறுதி பூசுதல் திருவருட்சாதனத்தை வழங்கி வைத்தார். கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் 20/12/2025 அன்று சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் தேசிய நத்தார் விழாவானது இடம்பெற்றது. கிறிஸ்தவ மத திணைக்கள அலுவல்கள் பணிப்பாளர் சத்துரு பின்டோ அவர்களின் தலைமையில் மட்டக்களப்பு சார்ல்ஸ் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரும் கொழும்பு மறைமாவட்ட துணை ஆயருமான அதிவந்தனைக்குரிய ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்களும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் மேலதிக செயலாளர் எச்என் குமாரி அவர்களும் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் அம்மணி அவர்களும் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரட்னம் அவர்களும் முஸ்லிம் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள கணக்காளர் சுலைமா லெப்பே முகமது ரிப்ராஸ் அவர்களும் அதிவிசேட விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் ஒழுங்குபடுத்தலில் மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் பங்கு ரீதியாக பாலன்குடில் அமைத்தல்,
மற்றும் நத்தார் மரம் அலங்கரித்தல் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியீட்டிய பங்குகளுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தேசிய ரீதியில் இடம்பெற்ற விவிலிய வினாவிடை போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்கள், நீண்ட காலமாக சேவையாற்றி வரும் மறையாசிரியர்கள், 25 வருட காலமாக பணியாற்றிய திருப்பண்ட அறை பொறுப்பாளர்கள் மற்றும் கத்தோலிக்க ஆசிரியர்கள் ஆகியோர் பரிசில்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், இரட்சணிய சேனை, அமெரிக்கன் சிலோன் மிஷன் சபைகளின் கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான தலைவர்கள், சர்வமத தலைவர்கள், அருட்சகோதர சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் அமைந்துள்ள சத்துர கொன்னானில் புனித சூசையப்பர் சிறிய குறுமடத்திற்கான புதிய கட்டிடம் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்களினால் 20/12/2025 அன்று சனிக்கிழமை மாலை ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அதன்பின் புதிய கட்டடத்தில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் ஆயர் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் குருக்கள், இருபால் துறவிகள், சிறிய குறுமட மாணவர்கள், குறுமட பழைய மாணவர்கள், மாணவர்களது பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் நத்தார் நள்ளிரவு திருப்பலியானது பங்கு தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. அவரோடு இணைந்து ஏனைய குருக்களும் திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தனர். இத்திருப்பலியில் அருட்சகோதர சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பு வழங்கியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மட்டு நகர் மறைமாவட்ட மறை அறிவி செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.